ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பரமேஷ். டுடே உங்களுக்காக நான் என்ன பண்ண எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, கேஸ் ஆஃப் கொண்டனாங்கிற கன்னட கிரைம் த்ரில்லர் மூவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உண்மையிலே கன்னடத்தில் இறங்கின கிரைம் த்ரில்லர் மூவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு இந்த மூவியை சொல்லாங்க. வாங்க மூவிக்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடியை வந்து காட்டுறாங்க. அவர் அடிதடி வெட்டு குத்து அது பண்ணிட்டு இருக்காரு அந்த ஏரியாவில். ஓகேங்களா, அது நீங்கள் இந்த ஃப்ரேமில் பார்த்தாலே தெரியும். ஒருத்தரையும் அதே மாதிரியே கூப்பிட்டு வந்து அவர் மிரட்டி அவர் வந்து கொலை பண்ணிடுறாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை வந்து காட்டுறாங்க. அதாவது ஒரு ஆளையும் ஒரு சின்ன பையனையும் வந்து காட்டுற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அது என்ன யாருன்னா, அவங்க வந்து ஒரு பானிபூரி கடை வந்து போட்டிருப்பாரு. அவங்க பையனுக்கு வந்து ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, அதை காட்டுறதுக்காக வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் கூட்டு வந்து போயிட்டு இருப்பாரு. ஓகேங்களா, அவர் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். பாவம் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரைவேட்டில் தான் பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து டாக்டர் வந்து பார்த்து பேசும்போது டாக்டர் வந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சரி எனக்கு தெரிஞ்ச டாக்டர் வந்து இருக்காங்க, அவர் இந்த ட்ரீட்மெண்ட்டை நல்லா பார்த்து உங்கள் பையனை வந்து காப்பாற்றுவார், ஒரு 5 லட்சம் மட்டும் ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களால் இவ்வளோ தான் கம்மி பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து அவர் வந்து அனுப்பி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வேனில் வந்து 2 போலீஸ்காரங்க வந்து வந்துட்டு இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, போலீஸ் ஜீப்பில் வந்துட்டு இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது சடனாக வந்து ஒரு லேடியை வந்து அவங்க வந்து மோதிடுறாங்க. உடனே வந்து இவங்க பதட்டமா யோ என்னையா நீ போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரி வண்டி இடிச்சுட்டு அவங்க மேலே சொல்லிட்டு கூட இருக்க சீனியர் போலீஸ் வந்து அந்த டிரைவரை வந்து திட்டுறாரு. உடனே 2 பேரும் கீழே இறங்கி அந்த லேடி கிட்ட என்னமாச்சு என்னன்னு கேட்கும்போது அந்த அங்கே அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து வாய் பேச முடியாது போல, அதனால சைகையால் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாங்கன்னா அங்கே ஒருத்தர் வந்து கொடூரமாக கழுத்து இருக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்காரு. போலீஸ்காரங்க செம ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை வந்து நடந்துட்டு வந்து இருக்குது. இதை வந்து என்ன பண்றாங்க, உடனே வந்து கேஸ் ஆஃப் கொண்டதான டைட்டில் போட்டு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நம்ம இறந்து போனவரோட ஒய்ஃபு கிட்ட அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கா தான் வேலைக்காரி, இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்ல வந்து போதுனாங்க. எல்லாருக்கிட்டையும் வந்து விசாரணை வந்து பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நம்ம படத்தோட ஹீரோயின் பாவனா. ஓகேங்களா, இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, போலீஸ் ஆஃபீஸராக வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து இந்த கேஸை பற்றிலாம் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் அவங்ககிட்ட காட்டிட்டு இருக்காங்க. உடனே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு புறம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க, டிவியில் வந்து போலீஸ் என்ன தூங்குகிறதா அந்த மாதிரிலாம் போட்டு ப்ரெஸ் சைட்லேருந்து போலீஸை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் வந்து நடந்துட்டு இருக்கு. சீனியர் ஆஃபீஸர்லாம் கால் பண்ணி என்ன லட்சுமி அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, சீக்கிரம் அந்த கேஸை வந்து முடிச்சாகணும், யார் அந்த கில்லர் அப்படி சொல்லிட்டுலாம் அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன், என்ன சொல்றது, அவங்க மேலே கொஞ்சம் ப்ரெஷர்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி சீன் வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ட்ரி. ஓகேங்களா, அவர் வந்து இப்பதான் நியூவா இங்க வந்து ஒரு எஸ்ஐயா வந்து ஜாயின் பண்றாரு. அந்த சீனை வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதான் நம்ம ஹீரோ, படத்தோட ஹீரோ. தென் வந்து என்ன பண்ணுவாரு, அவருக்கு வந்து என்ன பண்ணுன்னா அவரோட சொந்த கிராமத்திலே போய் ஒர்க் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுவாரு, இப்பதான் கொஞ்சம் ஜாயின் பண்ணிருப்பாரு. ஸோ என்னை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க வந்து சீனியர் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாரு, ஒரு 5 லட்சம் கிட்ட ரெடி பண்ணி கொடு, காசு ரெடி பண்ணி கொடுத்துரு, நான் வந்து உன்னை வந்து மாற்றி விட்டுறேன் அந்த மாதிரி சொல்லுவார். என்ன ரெடி பண்ண முடியுமா அந்த மாதிரி கேட்கும்போது, சரி ஓகே நான் கண்டிப்பாக ரெடி பண்ணிட்டு வரேன் சார் அந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு. அடுத்து நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம வில்லனோட கேங்கு இதாக இருக்காங்களா, இவங்க வந்து வில்லனோட கேங்கு. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து போலீஸ்காரங்கிட்ட கொஞ்சம் வந்து பிரச்சனை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து நம்மளோட எஸ்ஐ ஹீரோ சார் என்ன பண்ணுவாப்ப போய் அவங்களெல்லாம் அடிச்சிருவாரு. அடிச்சிருதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, சீனியர் போலீஸார் பிடிச்சி ஏய் இப்போ உடனே இங்கேருந்து போடா, இல்லைனா உன்னை சஸ்பெண்ட் வந்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சீனியர் ஆஃபீஸர் வந்து திட்டுறாரு. ஓகேங்களா, உடனே ஒரு சரி சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வீட்லேயும் அவரை போட்டு வந்து திட்டுறாங்க, என்ன சுபாஷினி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அவர் வந்து இந்த மாதிரி மகேந்திரன் அவர் வந்து பேசியிருந்தாரு, இந்த மாதிரி உங்க பையன் வந்து அனாவசியமா எல்லாருக்கிட்டையும் போய் பிரச்சனைலாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவர் வந்து கண்டிக்கிறாரு. ஏன்னா வேலையில சேர்ந்து இப்போ கொஞ்ச நாள் தான் ஆச்சு, இந்த மாதிரி ரவுடிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அந்த மாதிரி சீன் அவர் வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பானிபூரி கடைக்காரர், அவர் டாக்டர் வந்து 5 லட்சம் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ பாவம் அவர் ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவர். உடனே ஃபோன் பண்ணி ஒரு சில பேருக்குலாம் வந்து ஹெல்ப் வந்து கேட்பாரு. ஓகேங்களா, ஒருத்தர் வந்து சரி நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படி சொன்னோன்னா இவருக்கு வந்து மனசுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். தென் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் ஸ்டார்டிங்ல ஒரு டாக்டர் கிட்ட போய் இந்த பானிபூரி கடை வந்து அவங்க பையன் ட்ரீட்மெண்ட்டுக்காக பேசியிருப்பான் பார்த்தீங்களா, அந்த டாக்டர் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட லவர் தான். ஓகேங்களா, இவங்க வேற ரிலிஜன், அவங்க வேற ரிலிஜன். அதனால இவங்க வீட்டில் வந்து மேரேஜுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அதாவது பொண்ணு வீட்டில். ஸோ வந்து இருந்தாலும் வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து எங்கள் பிரதர் கிட்ட போய் இந்த மேரேஜை பற்றி பேசு அப்படின்னு வந்து இவங்ககிட்ட வந்து காரில் வந்து சீனை வந்து காட்டுறாங்க. சரி நான் வந்து பேசுகிறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம்
என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் நம்ம இப்போ இந்த பானிபூரி கடைக்காரரை காட்டுறாரு. அவர் நைட்டும் பகலும்னு பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறாரு. இப்படியா பையனை காப்பாற்றி ஆகணும் பார்த்தீங்கன்னா, சின்ன பையன். ஸோ அதனால ஹெல்ப் வந்து கேட்டுட்டு இருக்காரு. தென் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு ஏரியாவில் வந்து மறுபடியும் ஒரு மர்டர் வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டு ஒரு தகவல் வந்து கிடைக்குது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உடனே நம்ம பாவனா அவங்க டீம்லாம் போய் வந்து அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கேயும் ஒரு ஆள் வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காரு. இப்படி நாட்டில் அங்கங்கே வந்து கொலை வந்து கொடூரமாக வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. தென் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரேமில் என்ன வந்து காட்டுறாங்கன்னா, இவர் வந்து அவங்க வீட்டில் போய் அவங்க அண்ணன்கிட்ட போய் பொண்ணு கேட்டிருப்பாரு. ஓகேங்களா. அவங்க வந்து நீங்கள் வேறு ரிலிஜன், நாங்கள் வேறு ரிலிஜன், எங்கள் ரிலிஜன் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி சொல்லி இவரை ஒரு இன்சல்ட் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. உடனே இவரு அவர்கிட்ட சண்டை போட்டு வெளியே வந்து சிகரெட் அடிச்சிட்டு இருப்பாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயினி வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கொஞ்சம் திட்டுற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டிட்டு இருக்காங்க. இப்படி சீன் காட்டிட்டு இருக்கும்போது என்னன்னா, ஓப்பனிங்ல வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ரவுடி கேங் சேர்ந்தவங்களை வந்து அடிச்சிருப்பாரு பார்த்தீங்களா. அவங்க கேங் வந்து இவங்க லவர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்கே வந்துருவாங்க. உடனே நம்ம தலைவரும் எல்லாரையும் புரட்டி அடி வெளிவெல்லாம் எடுத்து விட்டுருவாரு. ஓகேங்களா. இதே ஹீரோயினி பார்த்து பரவாயில்ல, நம்ம ஒரு நல்ல வீரனை தான் நம்ம வந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொல்லி அவங்க தானே வந்து சிரிச்சுப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து என்ன பண்றாங்க, நம்ம பானிபூரி கடைக்காரரும் அவங்க ஒய்ஃபே வந்து காட்டுறாங்க. அவங்க கிட்ட இருக்க சின்ன பொடி போட்டு நாங்கெல்லாம் விட்டு ஏதோ பையனுக்கான கொஞ்சம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க புருஷங்கிட்ட கொஞ்சம் முடிஞ்ச அளவு காசும் கொடுக்குறாங்க. இது அந்த மெடிசின்ஸ் கொஞ்சம் அந்த அவங்ககிட்ட அந்த மூக்குத்தி சம் ரிலேட்டான சின்ன பொருள் நினைக்கிறேன், கோல்டு, அதையும் எடுத்துட்டு வந்து இவர் வந்து போற மாதிரி சீன் வந்து காட்டிட்டு இருக்காங்க. உடனே நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து இவர் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் சொந்த ஊருக்கு வந்து போனோம், அதுக்கு வந்து கொஞ்சம் காசுகள் வந்து தேவைப்படுது, அதுக்கப்புறம் அந்த கடனும் இருக்கு, அந்த மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, இவங்க வந்து ஒரு பல்க் ஆஃப் அமௌண்ட் வந்து என்ன பண்றாங்க, ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இந்த காசை வந்து வச்சுக்கோ, பிரச்சனை சால்வ் பண்ணு சொல்லிட்டு நம்ம டாக்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரேம் வந்து கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பவனா இருக்காங்களா, அவங்க அப்பாவும் போலீஸ்காரராக தான் இருப்பாரு. அவங்க வீட்டில் வந்து கேஸ் வந்து தீர்ந்துருக்கும். ஸோ கேஸ்க்கு வந்து ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஃபில் பண்ணிட்டு இருக்கும் போது கேஸ்காரர்கிட்ட வந்து உனக்கு தான் தெரியும்னா எங்க இடத்துல என்ன இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இங்க வந்து மாட்டி விட்டுரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அது வந்து போனாடி வேற ஒரு பையன் வந்தா சார், அவனுக்கு தான் எந்த இடத்துல எங்க என்ன இருக்கு எல்லாம் வந்து தெரியும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தோணுது. ஒருவேளை இந்த மர்டர்லாம் தொடர்ந்து நடக்கிறது ஒருவேளை கேஸ் ரிலேட்டான ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தனா தான் இருப்பானோ. ஏன்னா கேஸ் போகிறவங்க தெரியும்னா இந்த இடத்துல தான் கிச்சன் இருக்கும், இந்த இடத்துல வந்து அவங்க வந்து திங்ஸ் வந்து வைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல யாரும் அந்த வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து அவங்கள மர்டர் பண்ணலாம். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் ஒருவேளை மேபி வந்து கொலை நடந்துருக்கலாமா சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வருது. அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு இந்த பையனுக்கு வந்து ஒரு மூச்சு விட முடியாத மாதிரி மூச்சு திணற மாதிரி ஏற்படுது. உடனே என்ன பண்ணுறாங்க, எங்கள் ஒய்ஃப் இந்த பானிபூரி கடைக்காரர் ஃபோனை போட்டு இந்த மாதிரி பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, இவரும் என்ன பண்ணுறாரு, அங்கங்கே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காரு, காசுக்காக இது பண்ணுறாரு. அவங்களும் ஒரு ஆட்டோவில் கிளம்புறாங்க. உடனே இவர் என்ன சொல்றாரு, சரி பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டு போ, அந்த மாதிரி சீன் வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து கார் ஓட்டு வரும்போது சடனாக ஒரு பைக் வந்து குறுக்காப்பில் வந்துருவான். உடனே ஒரு காரை யூட்டர்ன் பண்ணும்போது அந்த கார் லைட்டாக சின்னதாக ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதில் ஹீரோக்கு சின்னதாக அடியும் பட்டுருது. அப்படி அடிபட்டிருக்கும்போது நம்ம பானிபூரி கடைக்காரன் என்ன வந்து ஏன்னா அவர் கடை பக்கம் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கும். அவன் வந்து என்ன பண்ணுவான், சார் என்னாச்சு சார், என்ன சார் தண்ணியெலாம் குடிக்க சார் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க பார்ப்பான். ஓகேங்களா. அப்போ வந்து என் பேக்கில் வந்து கொஞ்சம் டிஷ்யூ மாதிரிலாம் இருக்கும், இந்த மெடிசின் இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்து அடிப்படை எடுத்து காய பண்ணும்போது எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த காருக்குள்ள இந்த ட்ரேல வந்து இவரோட கேஷ் வந்து இருக்கும். ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா மேலே கேஷ் வந்து இருக்கும். உடனே என்ன பண்ணுவார், இவங்க பையனுக்கு ஆப்ரேஷனுக்கான செலவுக்கு வந்து இது யூஸ் ஆகும், இப்போ நம்ம இந்த காசை எடுக்கிறதுல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த காசை தனியாக இவர் ஒரு டவல் போட்டிருப்பார் பார்த்தீங்கன்னா, அந்த டவலுக்குள்ளே போச்சு வச்சுட்டு இவர் தள்ளு வண்டிட்டு அந்த காசை கொண்டு வந்து வச்சிருவாரு. வச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட தண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணிடுவார், இவன் அங்கேயே வந்து எதுவும் நடக்காத மாதிரி இருந்துருவார். நம்ம ஹீரோ காரில் ஏறி கிளம்பு போகும்போது காரில் அந்த பணத்தை காணாமல் போகிறத பார்த்துட்டு எங்கடா என் பணம்னு சொல்லிட்டு, நீ தானே எடுத்த, ஒழுங்கா பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானிபூரி கடைக்காரர்கிட்ட அவர் வந்து சண்டைக்கு போட்டிருப்பாரு. இவர் வந்து சும்மா ஒரு தள்ளு தான் தள்ளி விட்டுருப்பாரு. ஓகேங்களா. இவன் என்ன பண்ணுவான், கீழே விழுந்து தலையில பின்னாடி அடிபட்டு அந்த ஸ்பாட்லேயே வந்து இறந்துருவான். என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாரு. பட் இருந்தாலும் இந்த கொலையை வந்து மறைச்சாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போர்வையெல்லாம் எடுத்து அவர் வந்து போத்திட்டு உடனே என்ன பண்ணுறாரு, டக்குன்னு வந்து அந்த இடத்துல உட்காந்துடுறாரு. ஓகேங்களா. ஏன்னா அப்போ ஒரு போலீஸ் ஜீப் வருது, டக்குன்னு உட்காந்துருது. போலீஸ் ஜீப் வந்து என்ன சார் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை பானிபூரி சாப்பிட்றதுக்காக வந்தேன், இங்கே வந்து அவர் வந்து தண்ணி எடுக்க போயிருக்கேன், அது வரைக்கும் கடையை பார்த்துக்கணும்னு சொன்னார், அதனால உட்காந்துருக்கேன். இவன் ஒருத்தன் இந்த கடையை வந்து இன்னும் சாத்தாமல் இவர் நேரத்தில் வந்து வச்சுட்டு இருக்கான். சரி அவங்க வந்தாருன்னா கடையை சீக்கிரம் சாத்திட்டு கிளம்ப சொல்லுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து போயிடுறாரு. அப்போ வந்து போலீஸ்காரர் வந்து இவர் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாரு. என்னன்னா, இவன் வந்து பானிபூரி கடை பக்கத்தில் தண்ணி ஆல்ரெடி ஃபுல்லாக வந்து ரொம்ப தான் இருக்கும். ஓகேங்களா. ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. பட் அப்படி இருக்க வந்து நம்ம ஹீரோ ஏன் இந்த மாதிரி தண்ணி பிடிக்க வந்து பானிபூரி கடைக்காரன் போனா, அப்போ ஏதோ சம்திங் ராங் இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியை மறுபடியும் திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திருப்புறாரு. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அதுக்குள்ளேயும் ஒரு காருக்குள்ளேயும் பணத்தை எடுத்து போட்டு உடனே என்ன பண்றாரு, காரோட நம்பர் பிளேட்டையும் கழட்டிடுறாரு. அப்ப நம்பர் பிளேட் இல்லாம ஒரு ரெட் கலர் கார் போறதை வந்து எல்லாரும் நோட் பண்றாங்க. அந்த காரை ஃபாலோ பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து என்ன காட்டுறாங்கன்னா, இவங்களோட ஒய்ஃப் இங்கே வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இவர் புருஷனை வந்து தேடிட்டு இருப்பாங்க. அதான் ஆஸ்பத்திரி போகிறதுக்கு முன்னாடி இவர் இங்கே வந்து கூடுவாங்க. ஆனால் இங்கே வந்து அவர் வந்து இருக்க மாட்டார். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், இந்த பாடி எங்கேயாவது ஆள் இல்லாத இடத்துல கொண்டு போய் எரிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்கில் போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு அவர் பக்கத்தில் வந்து போயிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினியோட அப்பா அவர் என்ன பண்ணுவாரு, அவரு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா தான் இருப்பாரு. அதாவது இவர் வந்து லவ் பண்ணவர் பார்த்தீங்கன்னா டாக்டர், அவங்க டாக்டர் அப்பா வந்து சீனியர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. அவர் டக்குன்னு குறுக்காப்புல வந்துருவாரு. என்னடா இவரு வேற வந்துட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, கார்ல ஏற்றிக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஒரு செக் போஸ்ட்லாம் இருக்கும். ஓகேங்களா, செக் போஸ்ட்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நான் தான் ஆனால் இல்லை நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கார் வந்து பயந்துட்டு இருப்பார். பட் கூட இவர் இருக்கனால இவரை பார்த்து எந்த ஒரு செக்கப்பும் பண்ண மாட்டாங்க. உடனே ஒரு குறிப்பிட்ட இடத்துல என் வண்டி எங்கே தான் விட்டுருக்குன்னு சொல்லிட்டு நிப்பாட்ட சொல்லிடுவார். பார்த்தீங்கன்னா நிப்பாட்ட இடத்துல வந்து ஒரு கார்லேருந்து ஏதோ ஒரு ரத்த சிந்துற மாதிரி இருக்கும். அதை தொட்டு பார்த்தோன்னு சரி இது மாதிரி ஏதோ வந்து பண்ணுறாரு நம்ம மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவார், மறுபடியும் இவரும் சேர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்போ ஆல்ரெடி ஒரு போலீஸ் கேங் வந்து ஃபாலோ பண்ணோம். தென் வந்து இவங்களுடைய மாமனார் இவரு வந்து போலீஸ் கேங்கில் இருக்கிறவர் இவருக்கு ஃபாலோ பண்ணிட்டு போவார். ஃபாலோ பண்ணிட்டு போனால் நம்ம ஹீரோ வந்து ஒரு யாரும் இல்லாத ஒரு காடு மாதிரி ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. அங்கே வந்து பணத்தை கீழே தள்ளி போட்டு கரகரன்னு இழுத்துட்டு போறாரு. இழுத்துட்டு போய் அங்கே வச்சு எரிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருப்பார். தென் வந்து இவங்களோட மாமனார் அங்கே வந்துடுறாரு. வந்த உடனே சார் இது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, இந்த மாதிரி நான் சும்மா பிடிச்சி தான் தள்ளி விட்டேன், அவன் கீழே வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை எரிக்கிறதுக்காக அந்த ஒரு பிளான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு வழியாக இந்த கொலையெல்லாம் யாரு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம வில்லனோட தம்பி தான் இந்த எல்லா மர்டரையும் வந்து பண்ணிட்டு இருப்பான். ஓகேங்களா, அதாவது கேஸ் போகிற கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கிட்டலாம் காசு வாங்கிட்டு யார் யாரை கொலை பண்ணுமோ அந்த மாதிரி மட்டெல்லாம் கொடூரமாக பண்ணுறது அவன் தான். இவன் என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் ஸ்பாட்லேயே என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே அவனை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. ஓகேங்களா, அந்த சீனை தான் இந்த இதில் வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவர் அதாவது இவர் வந்து ஒரு பானிபூரி இடத்துல உட்காந்துருக்கும் போது ஒரு போலீஸ் வந்து கேட்பார்ல, ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த போலீஸ்க்காக டவுட் பட்டு அவரும் பின்னாடி தானே வந்துட்டு இருப்பாரு. மொத்தத்தில் இவங்க எல்லா போலீஸ்க்கும் வந்து ஒரே இதாக இருக்கும், கலகலப்பாக இருக்கும். நான் சீனியர் நான் சொல்கிறத கேள்வியாகும் போது அவன் வந்து கேட்க மாட்டான். அப்படி எல்லாம் 4 போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே அடிச்சுப்பாங்க. அடிச்சுட்டு இருக்கும் போது சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையில் இருக்க மண்ணெண்ணெய் கேன் வந்து கீழே வந்து சரிஞ்சு வந்து பெட்ரோல் வந்து கீழே வந்து சரிஞ்சு வந்து விழுந்துடும். அந்த சரிஞ்சு விழுந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணுவார், அதாவது லவ் பண்ணுறாருல அந்த டாக்டரோட அப்பா என்ன பண்ணுவார், அவர் கன்று வச்சிருப்பாரு. அவர் சுடுற போது அந்த கன்று தெரியாமல் பட்டு பெட்ரோல் கன்னில் பட்டு தீப்பிடிச்சு அந்த ஸ்பாட்லேயே அந்த பாடி. தென் அங்கே இருக்க 3 போலீஸ் இறந்துருவாங்க. நம்ம ஹீரோ எவ்வளோ காப்பாற்ற வந்து ட்ரை பண்ணுவார், ஆனாலும் இந்த சீனை பார்த்தாலும் தெரியும் ட்ரை பண்ணுவார், ஆனால் அவரால் முடியாது. இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் வீட்டு வாசற்படி வந்து அழுவார். சார் என்னடா இது நம்ம பண்ண சின்ன விஷயம் தெரியாமல் நடந்ததுக்கு இப்படி அனாவசியமாக ஒரு 4 பேரை வந்து நம்ம வந்து கொலை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அடுத்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க பையனை வந்து நம்ம ஹீரோவோட லவர், ஓகேங்களா, அவங்க ஒரு டாக்டராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எவ்வளவோ காப்பாற்ற வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த பையன் இறந்து போயிடுவான். ஓகேங்களா, அவங்க இப்போ குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்புற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. தென் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த எரிஞ்ச நிலையில கொஞ்சம் உசுறு இருக்க மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக அவங்க அப்பாவும் இறந்துருவாரு அவங்க கண்ணு முன்னாடியே. இதை பார்த்து நம்ம பாவனை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுவாங்க. அந்த சீனை வந்து இந்த ஃப்ரேமில் வந்து காட்டுறாங்க. தென் வந்து அந்த இவ்வளோ நம்ம போலீஸ் ஆஃபீஸர்லாம் கொண்டு இருக்கான், அவனை கன்ஃபார்ம் பிடிச்சி பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கோபத்தில் வந்து அவனை பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சிசிடிவி எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுங்க அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம அந்த கேங்ல வந்து நம்ம ஹீரோவும் இருப்பாரு. ஓகேங்களா, அது வந்து இவங்களுக்கு வந்து தெரியாது இல்லைங்களா, ஹீரோ தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு உடனே இதை வந்து கேட்டுருவாரு. சரி சிசிடிவியை பார்த்தா நம்ம வந்து மாட்டிடுவோம்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து அந்த ஏரியால எங்க ஒரு சில இடத்துல மட்டும் தான் சிசிடிவி வந்து இருக்கும். அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போன கொலை பண்ண இடத்துக்கு கொண்டு போன இடத்துக்கு அந்த இடத்துல இருக்க சிசிடிவிலாம் போயிட்டு இவரு ஃபர்ஸ்ட் போயிடுவாரு. ஓகேங்களா, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒரு டீம் அனுப்புவாங்க. அதுக்கு முன்னாடி இவர் அங்கே போயிட்டு உடனே அங்கே இருக்க சிசிடிவிலாம் செக் பண்ணுறாரு. இவர் கார் அங்கே நிற்கிறது உள்ளே இருக்கிறது பார்த்துடுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அங்கே சிசிடிவி ஆப்ரேட் பண்ண பையன்கிட்ட கீழே யாரோ கூப்பிட்றாங்கப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க ஹார்ட் டிஸ்க்கை ஆட்டையை போட்டு போயிடுவார். பார்த்தீங்கன்னா கீழே ஒரு போலீஸ் வந்துருப்பாரு. யார் அது எனக்கு முன்னாடியே வந்தா, இல்லை சார் முன்னாடி ஒரு போலீஸ்கார் வந்து சிசிடிவி இது பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு முன்னாடி ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு போனது வந்து போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி முன்னாடி யாரோ போலீஸ் டெஸ்ட்டை வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த கொலையெல்லாம் யாரோ போலீஸ் டெஸ்ட்டில் உள்ள ஒரு ஆள் தான் பண்ணுறாரு அந்த மாதிரி வந்து நம்ம பாவனா கிட்ட வந்து சொல்கிறாங்க. தென் பாவனா வந்து கொலை நடந்த ஸ்பாட்டை வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி வண்டி எல்லாம் இருக்கும், ஆனால் ஆள் இருக்காது. பட் பானிபூரி கடை வந்து அடைக்காம அப்படியே யார் தள்ளு வண்டியில் போய் விட்டு போயிருப்போம் வண்டியை, ஒருவேளை இந்த பானிபூரி கடைக்காரையும் கொலை பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்து இவர் வந்து யோசிக்கிறாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன பண்ணிடுவாரு, உங்கள் போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருக்கும்போது போலீஸ்காரங்க ஒருத்தவங்களோட வீட்டில் வந்து யாரோ வந்து கண்ணாடியை வந்து உடைக்கிற மாதிரி கல் வச்சு அடைக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா,
இவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து இருப்பார். ஓகேங்களா. உடனே என்ன நடக்கும்னா, இவரு கூட வந்து நம்ம வந்து ஹீரோ வந்து இருக்கார்ல, சார் சார் நீங்க போங்க சார், நான் வந்து பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாரு. எதுக்கு அவர் வந்து சொல்றாருன்னா, நம்ம பாவனா அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து வாங்கிட்டு வந்து வாங்க. அப்போ வந்து கொலையானது யாரு, இவங்களுக்கு வந்து டவுட் வந்திருக்கும். கன்ஃபார்ம் அந்த பானிபூரி கடைக்காரன் கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படின்னு டவுட் வந்து வந்திருக்கும். அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்தா யாரு, ஏன்னா அங்கே 4 பேர் இறந்து போனாங்க பார்த்தீங்கன்னா, 3 போலீஸ்காரங்க, ஒன்று வந்து இந்த பானிபூரிக்காரங்க அந்த பெட்ரோல் மூலமா எரிக்கப்பட்டு. உடனே என்ன பண்றாங்க, அதை டைவர்ட் பண்றதா என்ன பண்ணுவாரு, கூட இருக்க போலீஸை வந்து இவர் வந்து சார் நீங்க போங்க சார் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து அனுப்பி விட்டுருவாரு. நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து என்ன பண்ணுவாரு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த அவங்க வந்து டாக்டர் வந்து அது வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டவனுக்கு வந்து ஒரு 27 வயசு இருக்கும், ஒரு மாநிலமான கலர் ஆனவர், தென் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், அதை அப்படியே வந்து எடிட் பண்ணிடுவாரு. ஆள் வந்து கருப்பா இருப்பாரு, இவர் வந்து சவுத் இந்தியனு, அவருக்கு வந்து ஒரு ஏஜ் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா உல்டா ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு அதை கொண்டு இந்த சீன்ல பார்த்தாலும் தெரியும், அங்க இருக்க ஸ்டாம்ப்லாம் அடிச்சுட்டு என்ன பண்ணுவாரு, இதை கொண்டு போயிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கொடுத்துருவாரு, நம்ம பாவனா கிட்ட வந்து கொடுத்துருவாரு. பாவனா அங்க இருக்க ஒவ்வொரு சிசிடிவியா வந்து செக் பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரு சிசிடிவி மட்டும் அவங்க வந்து பார்த்துருவாங்க. அதுல என்ன கிடைக்குன்னா, நம்ம ஹீரோவோட ஃபேஸ்லாம் தெரியாது, பட் வந்து பாத்தீங்கன்னா அவரு யூஸ் பண்ற ஒரு ரெட் கலர் காரு, தென் வந்து அதுல வந்து ஒரு பிளஸ் சிம்பிள் வந்து இருக்கும். இதை பார்த்த உடனே அப்போ வந்து கொலையாளி வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன், அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு ரிலிஜனை பத்தி இவங்க வந்து ஒரு கெஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது கூட இருக்க போலீஸ்காரங்க சொல்றாங்க, மேம் நம்ம இவருக்கிட்டையும் ஒரு வந்து கார் வந்து இருக்கு, அவரும் இதே மாதிரி ரெட் கலர் கார் வச்சிருக்காரு, அவரு கூட ஒரு கிறிஸ்டினா சொல்லும் போது எல்லா அந்த டவுட்டும் இவர் மேல வருது. ஏன்னா ஒரு போலீஸ்கார் சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, போலீஸ் டெஸ்ட்ல வந்து ஒருத்தன் தான் நம்மளோட அந்த இது அதை அந்த ஹார்ட் டிஸ்கை வந்து எடுத்துட்டு போயிட்டான் சொன்ன உடனே இவருக்கு வந்து ஒரு டவுட் வந்து வந்துடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து யார் வந்திருப்பாங்கன்னா, அந்த இறந்து போன பானிபூரி கடைக்காரனோட ஒய்ஃபும் அவங்களோட சின்ன பொண்ணு வந்து வந்திருப்பாங்க. வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து குடுப்பாங்க. என் புருஷனுக்கு ஒரு 27 வயசு இருக்கும், கலரா இருப்பாரு, வட மாநிலத்தவர்ன்னு. ஆனா இவரு குடுத்த ஆல்ரெடி வந்து இவரு வந்து ரிப்போர்ட்ட குடுத்துட்டு போயிருப்பாரு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆளு வந்து கருப்பா இருப்பாரு, சவுத் இந்தியன் அந்த மாரி உல்டாவா வந்து இருக்கும். இதுல வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. கன்ஃபார்மா இவரு தான் வந்து கொலை வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு, தென் அங்கருந்து ஸ்பாட்ல கிடைச்ச செருப்பு அதெல்லாம் காட்டும்போது, இது என் புருஷனுக்கு தான் சொல்லிட்டு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி, அவங்க வந்து கதறி கதறி அழுற மாரி வந்து சீன வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாரு, நம்ம இந்த ஹீரோ வந்து அவங்க டாக்டர் லவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்த விஷயம் சொல்லி அவர் கதறி கதறி அழுவாரு. அவங்க வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இந்த ரிப்போர்ட்டை வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா, ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே எனக்கு வந்து டவுட் வந்து இவர் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு. தென் வந்து நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து அவர் மேல வில்சன் மேல வந்து டவுட் வந்து வந்துடும். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்க வந்து ட்ராக்கிங் மூலமா பார்ப்பாங்க. லாஸ்டா அவங்க ஃபோன் பேசுன சிக்னல் வந்து எங்க இருக்குன்னு பார்க்கும்போது, இவங்க அப்பா இந்த சிக்னலே கூட இறந்து போன போலீஸ்காரங்க சிக்னல் எல்லாம் கொண்டானான ஒரு கிராமத்தை அந்த சுத்தி இருக்க சிக்னல்ல தான் காட்டும், பக்கத்துலேயே காட்டும். ஸோ மேபி அவங்க வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, கூட இருக்க ஒரு ஆஃபீஸரை கூட்டு வந்துட்டு இவரை வந்து பிடிச்சிட்டு கொண்டான இடத்துக்கு, அதாவது உங்க அப்பா எங்க கொண்டாங்களோ அந்த இடத்துக்கே கூட்டுவாங்க, அவர் நம்ம அங்க வச்சு செஞ்சிடலாம், அந்த மாதிரி வந்து பாவனா வந்து ஒரு பிளான் வந்து போடுறாங்க. இவரு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவர் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட நடந்ததுலாம் சொல்லி வந்து கதறி கதறி அழுறாரு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான் நடந்துச்சு, அதனால இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு சொல்றாரு. அவங்க அப்பாவை என்ன சொல்றாரு, நீ வந்து சரணடைஞ்சிருடா, சீக்கிரம் நீயா வந்து போய் இது பண்ணிட்டேன்னா, ஏன்னா ஆக்சிடென்ட்லாம் நடந்ததுனால ஒன்னும் மிஞ்சி போனால் ஒரு 4 வருஷம் ஜெயிலில் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆள்ற மாதிரி சீன் வந்து காட்டுறாங்க. இன்னொரு சீன் வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரர் வந்து இவரை கூட்டு வந்து கொண்டான இடத்துக்கு வந்து கூட்டுவாங்க, அங்கே வச்சு இவரை வந்து செஞ்சிடலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இருக்க போலீஸ்காரங்க வந்து அவரை வந்து என்ன பண்றாங்க, அந்த கொண்டான இடத்துக்கு வந்து கூட்டு வந்துடுறாங்க. உடனே இவர் வந்து சார் மேம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேம் என்ன நினைச்சு அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனால் யாருமே கேட்க மாட்டேறாங்க, அவரை போட்டு அடின்னு அடிச்சிடுறாங்க. இப்படி அடிச்சிட்டு இருக்க சீன் நடக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, நம்ம கொல்லப்பட்ட ஹீரோவோட தம்பி இருக்காரு தெரியுமா, அவங்க அண்ணன் வந்து கோபத்துல நம்ம பாவனாவை கொல்லணும்னு சொல்லிட்டு அவர் ரவுடிஸ்லாம் கூப்பிட்டு வந்து அங்க வந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க இவங்களுக்கும் பயங்கரமான ஃபைட் சீன்லாம் நடந்துட்டு இருக்கு. ஃபைட்ஸ் மாறி மாறி வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து நம்ம பாவனாவையும் பின்னாடி தலைமண்டையில வந்து அடிச்சிருவாங்க. அடிச்சு அவங்களும் கீழே வந்து மயங்கி விழுந்துறாங்க. அந்த சிக்னல்ல வந்து காட்டுறாங்க. ஆல்ரெடி இவரை வந்து போலீஸ்காரங்க வந்து அடிச்சிருவாங்க பாத்தீங்களா, இவங்க வந்து நம்ம போலீஸ்காரங்க எல்லாரும் அடிக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ வந்து அங்க இருந்து ஒரு குச்சியை பிடிச்சி நின்றுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, எல்லாரும் அங்க இருக்க எல்லா என்ன சொல்றது அக்யூஸ்டையும் அடிச்சு நொறுக்கி எல்லாரையும் துவம்சம் பண்ணிடுறாரு. தென் வந்து அந்த சீன்ல வந்து அப்படியே ஃப்ரேம்ல வந்து பாவனாவை பாக்குற மாதிரி வந்து காட்டுறாங்க. உடனே இவங்க பாவனா வந்து நினைக்கிறாங்க, நம்மளுக்காக இவர் வந்து அவரு உயிரை கொடுத்து நம்மளை வந்து காப்பாத்திருக்காரு சொல்லிட்டு என்ன பண்றது, இவர் வந்து ஆக்சிடென்ட்ல தான் இந்த டெத் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா. அவரா வேன் வந்து யாரையும் வந்து கொலை வந்து பண்ணிருக்க மாட்டாரு. அது வந்து புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இந்த ஃப்ரேமை நீங்கள் பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, போலீஸில் வந்து அவர் வந்து சரணடைய போகிற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுவாங்க. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து பானிபூரி கடைக்காரன் ஒய்ஃபும் அவங்க சின்ன பொண்ணு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த கடையை நடத்துகிற மாதிரி சீன் காட்டுறாங்க. ரொம்ப உண்மையில அது ரொம்ப சோகமாகவே இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா புருஷனே இறந்துருவாங்க, அவங்க பையனும் உடம்பு சரியில்லாமல் இறந்துருவாங்க, அவங்களுக்குன்னு உதவி பண்ணுறது யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு அதாவது அவங்க சாப்பிடணும், ஏதாவது அவங்க தங்கறதுக்குலாம் இதுக்கப்புறம் காசு பார்க்கணும், அந்த
சின்ன பானிபூரி கடையை வச்சு தான் அவங்க வந்து ஒப்பேற்ற வேண்டியதாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த சீன்லாம் பார்க்கும்போது. அவங்க 2 சின்ன பசங்க இந்த பேர் பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணுலாம் அவங்க கடையை திறந்து அவங்க நடத்துகிற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, ரொம்பவே சோகமாக தான் இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக கிளைமேக்ஸு. அதுக்கப்புறம் இந்த சீனை வந்து எதுக்கு வந்து காட்டுறாங்கன்னா, இவர் அப்பா வந்து அதாவது நம்ம பாவனாவோட அப்பா வந்து உயிரோட இருக்கும்போது பாவனா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லேண்டை அவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து இருப்பாங்க. இந்த வீடை வித்துட்டு வந்து சிட்டி சைடில் வந்து ஒரு வீடு வாங்கி நம்ம வந்து அங்கே போயிடலாம், அப்பார்ட்மெண்ட் வாங்கி மாதிரி போயிடலாம். அந்த மாதிரி பாவனா வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அவர் உயிரோட இருக்கும்போது. பட் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாரு, இல்லை நான் இருக்கும்போது இந்த வீடெலாம் விற்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க அப்பாவே இறந்து போயிடுவார் பார்த்தீங்களா. அந்த புரோக்கர் வந்து மேடம் வீடை வித்துடலாமா மேடம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வேண்டாம் என் அப்பா ஞாபகம் வந்து வீடு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் சோகமாக சென்டிமெண்ட்டாக இருக்கும். உடனே அந்த வீடை வந்து அவங்க வந்து பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து ஃபைனலாக நம்ம போலீஸ் வந்து நம்ம ஹீரோ வந்து போலீஸில் வந்து சரணடைய போகிறாரு பார்த்தீங்களா. உடனே என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினையும் அவங்க சரணடைய போகுது, அதான் டாக்டர் இருக்காங்களா இவங்களோட லவர் அவங்களும் சோகமாக வந்து பார்க்குற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. ஃபைனலாக இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வண்டியில் ஏற்றுறாங்க. இதோட நம்ம படத்தை வந்து முடிச்சிடுறாங்க. உண்மையில இந்த படம் எப்படி இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சுனாக்கா உண்மையில ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் படமே இந்த படத்தை வந்து சொன்னாங்க. அவரோட இதோ என்ன சொல்றது, ஒரு ஆக்சிடென்டா அவர் பண்ண ஒரு தப்புக்கு அடுத்தடுத்து ஒரு 3 கொலைகள் வந்து தெரியாமலே வந்து நடந்துரும். அதுக்கப்புறம் அந்த பானிபூரி கடைக்காரங்க அவங்க பையன் ஹஸ்பண்டையும் அவர் வந்து கொண்டுடுறாரு. அவங்க பையனும் உடம்பு சரியில்லாமல் இறந்துடுறான். இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஒரு கில்டியாவே ஆயிரும். லாஸ்ட்டை வந்து ஒரு போலீஸே சரணடைகிற மாதிரி தான் படத்தை காட்டி முடிச்சிடுறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு காய்ஸ், நல்லா இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், டேக் கேர் காய்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மூவி ரிவ்யூல வந்து வரேன். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் அடுத்த ஏதாவது ஒரு மூவி வந்து வாட்ச் பண்ணுவேன். வாட்ச் பண்ணிட்டு அதுக்கான வீடியோஸ் கண்டென்ட்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அடுத்த வீடியோஸ் வந்து பார்க்குறேன். பாய் காய்ஸ்.